வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, தலைவர் தம்பி தலைமையில் இந்த படத்தோட விமர்சனம் தான் பார்க்க போகிறோம். மலையாளத்தில் பேசில் ஜோசப் நடிப்பில் வெளியான பக்க காமெடி டிராமா படமான ஃபேமிலி படத்தை இயக்கிய மலையாள இயக்குனர் நிதிஷ் சகதேவ் இயக்கத்தில் ஜீவா, பிரார்த்தனா, தம்பி ராமையா, இளவரசு, திவாகர், அனுராஜ் உள்ளிட்ட பலர் நடிப்பில் விஷ்ணு விஜய் இசையில் பொங்கல் வெளியீட்டாக இன்று திரையரங்கில் வெளியாகியுள்ளது தலைவர் தம்பி தலைமையில் திரைப்படம். படுத்தி சொன்ன கேட்டிங்களா என்ன? அரசியல் நையாண்டியுடன் வெளியான அறிமுக டீசரே ரசிகரின் கவனத்தை இந்த படத்தின் மீது திருப்பியது. நடிகர் ஜீவா மீண்டும் நல்ல கதையும் நல்ல இயக்குனரையும் தேடி படம் பண்ணி வருகிறார். அதில் மலையாள படங்கள் மாதிரி தமிழ் குறைந்த பட்ஜெட்டில் நல்ல படங்கள் வருவதில்லை என ஃபீல் பண்ணும் ரசிகருக்கு பொங்கல் விருந்து படமாக இந்த படம் வெளியாகியுள்ள நிலையில் படம் எப்படி இருக்கு என்று குறித்த விரிவான விமர்சனத்தை பார்க்கலாம். தலைவர் தம்பி தலைமையில் இந்த படத்தோட கதை பார்த்தோன்னா, கிராமப்புற பிரசிடெண்ட்டாக இருக்க ஜீவா அந்த கிராமத்தில் இருக்கும் ஒரு பொண்ணுக்கு திருமணம் நடைபெறும் நிலையில் தேர்தல் நெருங்கிற வேலையில் முதல் ஆளாக நம்ம தலைமையில் ஏற்று திருமணத்தை நல்லபடியாக நடத்தி வைத்தால் நிறையா ஓட்டுகள் நமக்கு விடும் என்பதற்காக மூக்கை நுழைத்து அந்த பெண்ணின் திருமணத்தை சுற்றி ஏற்படும் சிக்கல்கள் ஜீவா தீர்த்து வைத்தாரா அல்லது அதில் சிக்கி சின்னமின்னானாரா என்பது தான் தலைவர் தம்பி தலைமையில் படத்தோட கதை. சிவமனதில் சக்தி படத்தில் ஜீவா நடிப்பில் ஒரு ஸ்பீடும் ஒரு எனர்ஜியும் அதிகமாக இருக்கும். அதுதான் இந்த படத்தோட வெற்றிக்கு காரணம். அதே போல் ஒரு எனர்ஜி இயக்குனர் நிதிஷ் சகாதேவ் மீண்டும் கொண்டு வந்துள்ளார் என்று தான் சொல்ல வேண்டும். கதை நாயகி என்று பார்த்தா அது திருமணம் ஆகும் மணப்பெண் தான், பிரார்த்தனா தான். மார்த்தாண்டத்திலிருந்து அவரை திருமணம் செய்து கொண்ட மாப்பிள்ளை தனது உறவினர்களுடன் வருகிறார். தம்பி ராமையாவின் பெண்ணான பிரார்த்தனாவுக்கு திருமணம் நடைபெறப் போகிறது. பக்கத்து வீட்டுக்காரரான இளவரசுக்கும் தம்பி ராமையாவுக்கும் ஏற்கனவே ஈக மோதல் இருக்கும் சொன்னேன். திருமணத்துக்கு முன்பாக ஒரு சம்பவம் நடந்து விடுகிறது. திருமணத்தை நல்லபடியாக நடத்தி வைக்க அந்த ஜீவா பிரச்சனையை உருவாக்கினாரா அல்லது பிரச்சனையை தீர்த்து வைத்தாரா என்பதை தியேட்டரில் சென்று பாருங்கள். செம காமெடியான ஒரு அரசியல் நையாண்டி படத்தை கிராமத்தில் நடக்கும் ஒரு திருமணத்தை வைத்து சொல்லியிருக்கும் விதம் சிறப்பு. ரப்பர் பந்து, குடும்பஸ்தன் உள்ளிட்ட பல படங்களில் காமெடி நடிகராக கிடைக்கிற ஜான்சன் திவாகர் இந்த படத்தில் ஜீவாக்கு எதிர்க்கட்சி போட்டியாளராக உள்ளார். அவர் செய்யும் அலப்பறை தான் ரசிகர்களை வயிறு கொடுங்க சிரிக்க வைக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஜீவா இந்த படத்தில் படம் முழுக்க ஒரு காஸ்டியூமே வெள்ளை சட்டை வெள்ளை வெஸ்டி வருகிறார். ஒரு நாள் இரவில் நடைபெறும் போல் விறுவிறுப்பாக பஞ்சம் குறையாத திரைக்கதை 1 மணி நேரம் 55 நிமிடத்தில் ரசிகரை போர் அடிக்காத வகையில் எடிட்டர் அர்ஜுன் பாபு படத்தை செதுக்கிய விதம் தான் படத்திற்கு பெரிய படம். கண்ணன் ரவி தயாரிப்பில் ப்ரொடக்ஷன் வேல்யூவும் எந்த ஒரு குறையும் இல்லை. மலையாள படங்கள் உரிதான ஸ்லோவான நரேட்டிவே இந்த படத்தில் உள்ளது. தமிழ் சினிமா ரசிகர்கள் அதை ஏற்றுக்கொண்டால் இந்த பொங்கல் வினராக கூட தலைவர் தம்பி தலைமையில் திரைப்படம் மாறும். மலையாள இயக்குனர் மற்றும் கதாசிரியர், டெக்னீஷியன் என பலரும் கேரளாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட நிலையில் ஹெவியான மலையாள வாடை அடிப்பதும் தவிர்த்த முடியவில்லை. இந்த பொங்கலுக்கு ஃபேமிலியோட ஜாலியாக ஒரு படம் பார்க்க வேணும்னால் இந்த படத்தை சொல்லலாம். நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.